முதல்வர்களை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை ஜூலையில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மசோதா முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளுக்கு கடுமையான காலக்கெடுவை விதிக்கிறது. அதன்படி பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு மட்டுமே இந்த விதி பொருந்தும். அமைச்சர்களை பொறுத்தவரை பிரதமர் அல்லது முதல்வரின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரால் அவர்கள் நீக்கப்படுவார்கள். பிரதமர் அல்லது முதல்வர்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்ய தவறினால் எந்த ஒரு பரிந்துரையும் இன்றி 31வது நாளில் அவர்களின் பதவி தானாகவே பறிபோகும். பாஜக எம்பி அபராஜிதா சாரங்கி தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு இந்த மசோதா மீதான தமது இறுதி அறிக்கையை ஜூலை 17 அன்று ஏற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை வெறும் கைதின் மூலமாகவே கவிழ்க்க இந்த மசோதா வழிவகுக்கும் என்று எதிர்க்கட்சியினர் விமர்சித்துள்ளனர். அரசமைப்பு சட்டத்திருத்தம் என்பதால் இந்த மசோதா சட்டமாக மாற நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.